ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வழியாக இந்த சீரியலோட எண்டிங்க்கு வந்தாச்சு. நம்ம சேனலில் போட்ட சீரியல் வீடியோஸ்லேயே இதுதான் ரொம்ப லென்த்தாக போன சீரியல். கிட்டத்தட்ட ஒரு 6.5 மாதம் கிட்ட நம்ம போட்டிருக்கோம். இது எப்போ நம்ம போட்டு முடிச்சிருக்க வேண்டிய சீரியல் தான். ஆனால் இடையில ஒரு சீரியலை நான் கொண்டு வந்து ஜாயின் பண்ணதுனால போட்டு முடிக்காமல் இப்போ இவ்வளோ தூரம் வளவலன்னு வந்து ஒரு வழியாக இன்னைக்கு இந்த சீரியலோட முடிவுக்கு வந்தாச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் இந்த அமத் ஒரு சூனியக்காரனாக மாறிட்டான். அவன் அர்மானுக்கும் மாஹிராக்கும் பிறந்த குழந்தைய கொல்றதுக்கு துடிச்சிட்டு இருக்கான். அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணால் இந்த பக்கம் நம்ம மாஹிராவும் அர்மானும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி ஒரு வக்கீலை கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கும் மாஹிராக்கும் டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஆனால் இப்போ நான் திரும்ப அவளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு கேட்டால் அவர் சொல்லிடுறாரு தெளிவாக, இல்லை அப்படி சாத்தியமே கிடையாது. நீங்கள் உங்கள் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மனைவிக்கு உங்களை டைவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் நடந்திருக்கணும். அப்புறம் அவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியும். இப்படி தான் நீங்கள் திரும்ப கல்யாணம் பண்ணிக்க முடியுமே தவிர அதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் மாஹிராவோட விஷயத்தில் நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை. திரும்பவும் கல்யாணம் பண்ணுறதுலாம் சாத்தியமே இல்லை. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். இப்போ எங்களுக்கு குழந்தை வேறு இருக்குது, அதை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், எனது குழந்தையா? அப்போ உங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சுல, நான் இதை பற்றி யோசிக்கவே இல்லையே. இருப்பா, நான் ஒரு புக்கில் இதை பற்றி படிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஒரு புக்கை படித்து பார்த்துட்டு வழி கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வழின்னு கேட்டால், அதாவது ஏற்கனவே அமத் கிட்ட அந்த அஜரத் சொல்லியிருப்பார் இல்லையா, அதாவது நம்ம மாஹிராக்கும் அர்மானுக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க திரும்பவும் சேரணும்னா வேற ஒரு பையனை மாஹிரா கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அவனை தலாக் பண்ணிட்டு அப்புறமா தான் அர்மானை திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்பதான் இது சாத்தியம்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இதெல்லாம் வந்து குழந்தை இல்லாக்காட்டி தான் கணக்கு. அவங்க 2 பேரும் பிரிஞ்சு கொஞ்ச நாள் அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த தலாக்கோட விதிமுறைகள்லாம் இவங்களுக்கு கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த விஷயத்தை தான் படித்து நம்ம வக்கீலுமே சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே அவங்க 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். அப்போ திரும்பவும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு தடையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ குழந்தைக்காக நான் ஒரு பேபி ஸ்ட்ராலர் வாங்கியிருக்கேன், போயிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இருக்கான். அவளுக்கும் அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் குழந்தைய தூக்கி அதில் உட்கார வச்சா குழந்தை அழுதுட்டுருக்கு. சரி, பசிக்குது போல், நான் போயிட்டு பால் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிச்சனுக்கு போயிட்டு பால் கரைக்கிறதுக்காக போயிடுறா. அதுக்குள்ளே இவனும் அந்த வண்டியில் வச்சு குழந்தைய தள்ளிட்டு போயிட்டு இருக்கான், அழுகையை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து திரும்பி ரிட்டர்ன் வரும்போது நம்ம ஹீரோயினியும் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக கிட்ட போய் பார்த்தா அந்த வண்டியில் குழந்தையே காணோம். அர்மான் குழந்தை எங்க அப்படின்னு கேட்டால், என்கிட்ட இப்போ கொடுத்த, நான் இப்போ தானே வரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அர்மான்? இப்போ தானே குழந்தைய இந்த வண்டியில் வச்சு கொண்டுட்டு போனீங்க, நான் பால் கரைச்சிட்டு வர்றதுக்குள்ளே குழந்தைய காணோம், உங்ககிட்ட கேட்டால் தெரிலன்னு சொல்கிறீங்களா, என்ன விளாடுறீங்களா அப்படின்னு கேட்டால், மாஹிரா நான் இப்போ தான் இந்த வண்டியை நான் எடுத்துகிட்டு வரேன், நீ குழந்தைய எப்போ என்கிட்ட கொடுத்த அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அவளுக்கா செம கடுப்பாகுது. என்ன விளாடுறீங்களா, என் குழந்தை எங்கே போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டிக்கே கத்த ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கும் ஒன்றுமே புரியல. நம்ம எப்போ குழந்தைய தூக்கிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த வண்டி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போனது என்னமோ உண்மை தான். ஆனால் திரும்ப வந்தான் இல்லையா, அது நம்ம ஹீரோ இல்லை, அந்த அமத் தான் உருமாறி நம்ம ஹீரோ மாதிரி வந்து அந்த குழந்தைய அங்கே இருந்து தூக்கிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறமா தான் நம்ம ஹீரோ அந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கான். ஸோ இதுதான் நடந்திருக்கு. நம்ம அர்மானுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சுருப்பான் போல். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் அமத்தோட முகம் தெளிவாக பதிஞ்சிருது. அப்படின்னா அமத் தான் என்ன மாதிரி உருமாறி குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கானா, ஆனால் எதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். அப்போ பார்த்தா அந்த வண்டியில் அவனோட லாக்கெட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டான் போல். அதுதான் இங்கே கிடக்குது. இது யாரோடது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இவன் அதில் போட்டிருக்க ரிங்கை பற்றி ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதை படித்து பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அதில் தெளிவாக போட்டிருக்கு ஒரு சூனியக்காரனோட லாக்கெட்டு தான் இது. அப்புறம் இந்த லாக்கெட்டை எதுக்காக போடுவாங்க அப்படின்னா, சுமார் 2600 வருஷத்துக்கு ஒரு தடவை வர அமாவாசை இரவு அன்னைக்கு இந்த உலகத்தில் பிறந்த ஒரு அதிர்ஷ்டசாலியான குழந்தை, அதாவது நம்ம மாஹிராவோட குழந்தை, அந்த குழந்தைய பலி கொடுக்கணும் அப்படின்னா அன்னைக்கு தான் அந்த லாக்கெட்டை அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதை படித்து பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்படின்னா நம்மளோட குழந்தைய பலி கொடுக்கறதுக்காக தான் அவன் இங்கேருந்து தூக்கிட்டு போயிருக்கானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஷாக்காகி பார்த்துட்டு இருக்கான். அதே சமயம் அவனுமே அந்த குழந்தைய தூக்கிட்டு அந்த சூனியக்கார கூட்டத்துக்கிட்ட வந்துட்டான். அந்த குழந்தைய இப்போ பலி கொடுக்கறதுக்காக அவங்கிட்ட கத்தியை கொடுத்து அந்த குழந்தைய வந்து குத்த சொல்லிட்டு இருக்காங்க. அவனும் அந்த கத்தியை எடுத்து ஓங்கி அந்த குழந்தைய குத்த போகிறான்.
டக்குன்னு ஏதோ ஒரு ஃபோர்ஸ் வந்து அவனை தடுக்குது. அந்த குழந்தைய வந்து அவனால் கொல்லவே முடியல. பிடிச்சி தள்ளி விட்டுருது. என்ன ஆச்சு, என்னால் ஏன் இந்த குழந்தைய கொல்ல முடியல அப்படின்னு கேட்டா, ஏன்னா இது உன்னோட ரத்தம் இல்லை இல்லையா, அதனால தான் உன்னால் இந்த குழந்தைய கொல்ல முடியல. இந்த குழந்தையோட அவசியம் ஒரு ஆளுக்கு தான் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அவங்க தான் இந்த குழந்தைக்காக ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. யார் அது அப்படின்னு கேட்டால், உன்னோட அம்மா கான் பேகம். அவளுக்கு தான் இந்த குழந்தை ரொம்ப அவசியமாக இருந்துச்சு அவளோட சக்தியெல்லாம் திரும்ப பெறத்துக்கு. இப்போ அவள் இந்த உலகத்தில் இல்லை, ஆனால் அவளை திரும்ப இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாதான் இந்த குழந்தைய உன்னால் கொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள எப்படி நான் கொண்டு வருது, அவங்க தான் செத்து போயிட்டாங்களே அப்படின்னு சொன்னால், நீ இப்போ ஒரு சூனியக்காரன்டா, இதுக்கப்புறம் உன்னால் முடியாது, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மந்திரத்தை போட்டுட்டு இருக்காங்க. அடுத்த நிமிஷமே பார்த்தா நம்ம கான் பேகம் திரும்ப உயிரோட வந்து நின்றுட்டுருக்கா. ஆனால் இப்போ ஒரு சூனியக்காரியாக தான் வந்திருக்கா. என்ன எதுக்காக இந்த உலகத்துக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டால், செத்து போனவங்கள திரும்பவும் இந்த உலகத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கனா அதுக்கு முக்கியமான காரணம் இருக்குமா, இந்த குழந்தை தான். இந்த குழந்தைய கொன்னாதான் நம்மளோட இந்த சூனியக்கார கூட்டத்துக்கு எந்த ஒரு சக்தினாலையும் எந்த ஒரு ஆபத்தும் வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைய கொல்றதுனால நான் ரொம்ப சக்திசாலியாக மாறிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் இந்த குழந்தைய கொல்லணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த உலகத்தில் உயிரோட இருக்கணும், அதுக்காக தான் நான் அவங்கள திரும்ப கொண்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவளும் அந்த குழந்தைய பார்த்துவிட்டு, இந்த குழந்தைக்காக தான் நான் பல வருஷமாக காத்துட்டு இருந்தேன். ஏன்னா இந்த குழந்தையோட சாவுல தான் என்னோட வாழ்க்கையை அடங்கி இருந்துச்சு. இப்போ இந்த குழந்தை உனக்கு தேவைப்படுதா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் சாதிச்சு காட்ட முடியாத நீ சாதிச்சு காட்டினா எனக்கு அதில் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா. நல்லவளா தானே இவ மாறி இருந்தா, இப்போ எதுக்காக இவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதே சமயம் நம்ம ஹீரோயினி குழந்தைய காணும் அப்படிங்கும்போது அவளால் இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்கவே முடியல. அங்கே இருக்கிற கத்தி எடுத்து கையை அறுத்துக்க போயிட்டு இருக்கா, சூசைட் பண்ணிக்க போயிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா மாஹிரா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் தடுக்க போனா, என்னை விடுங்க அருமான், என் குழந்தை இல்லாமல் என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா. அப்போ தான் கரெக்டாக அந்த இடத்துக்கு கான் பேகம் வந்து நின்றுட்டுருக்கா. அவளை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினியும் அதிர்ச்சியாகி கேட்டுட்ருக்கா. நீங்கள் தான் அந்த உலகத்தை விட்டே போயிட்டீங்களா, அப்புறம் எப்படி திரும்ப வந்தீங்க அப்படின்னு கேட்டால், என்ன திரும்பவும் அழைச்சாங்க இந்த உலகத்துக்கு, எதுக்காக தெரியுமா, உன்னோட குழந்தைய சாகடிக்கிறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்கள், என்னோட குழந்தைய சாகடிக்க போகிறாங்களா, யார் சாகடிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால், என்னோட பையன் அமத் தான், அவன் சாதாரண மனுஷன் இல்லை, அவன் இப்போ ஒரு சூனியக்காரனாக மாறிட்டான், அவன் ரொம்ப சக்திசாலியாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக உன்னோட குழந்தைய வந்து சாகடிக்கிட்டு நின்றுட்டுருக்கான். அது மட்டும் இல்லாமல் உன்னையும் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த குழந்தை தான் இடைஞ்சலா இருக்கு, அதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கா என்ன பண்றதுனே தெரியல. அவன் எங்க இருக்கான், என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவளும் கூட்டிட்டு போயிடுறா. அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம கான் பேகம் அப்படியே பல்ட்டி அடித்த மாதிரி மாற்றி பேசிகிட்டு இருக்கா. நீ சொன்ன மாதிரியே இவங்களை நான் கூட்டிகிட்டு வந்துட்டேன், இதுக்கப்புறம் அந்த குழந்தைய இவங்க கண்ணு முன்னாடியே அறுத்து போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே நம்ம அர்மானுக்கு பயங்கரமாக கோவருது. எனக்கு தெரியும் உங்களை மாதிரி ஒரு பொம்பளைலாம் கண்டிப்பாக என்றைக்கும் திருந்த மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் இன்றைக்கி நீங்களும் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். நான் ஒரு சூனியக்காரி, என்கிட்ட எப்படி நீ நல்ல குணத்தை எதிர்பார்க்கலாம், கெட்ட குணம் கெட்ட சக்தி என்னோட உடம்புலேயே கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரையுமே கட்டி போட்டு வச்சுருக்கான். உனக்கு இப்போ 2 ஆப்ஷன் தான் மாஹிரா, நீ உன்னோட குழந்தைய காப்பாற்றுறதுக்காக தானே இங்கே வந்த, தாராளமாக உன்னோட குழந்தைய நீ காப்பாற்றலாம், நானும் இந்த குழந்தைய பலி கொடுக்க மாட்டேன், ஆனால் நீ யாராவது ஒரு ஆளை தான் சூஸ் பண்ணணும். உனக்கு இந்த குழந்தை வேணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் அருமானை பலி கொடுத்துருவேன், இல்லை நீ அருமானை சூஸ் பண்ண அப்படின்னா அப்புறம் நான் குழந்தைய பலி கொடுத்துருவேன், யாரை சூஸ் பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அருமான் டக்குன்னு சொல்லிடுறான், நீ யோசிக்காத மாஹிரா, குழந்தையே தேர்ந்தெடு, அவளை இங்கிருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ இந்த கான் பேகமோ அவனை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனோட நெஞ்சில பயங்கரமா அவனுக்கு வலிக்குது, கத்திக்கிட்டு இருக்கான். வேணா அவரை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா. அப்பனா சீக்கிரமா முடிவெடு மாஹிரா அப்படின்னு சொன்னதும் அவளும் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு எனக்கு அருமான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிடுறா. என்ன மாஹிரா பேசிட்டு இருக்க அப்படின்னு கேட்டா, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நீங்க என்ன தானே தேர்ந்தெடுத்தீங்க, அப்ப நானும் உங்களை தானே தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளோட குழந்தையும் விட்டு தர முடியாது, அருமானையும் விட்டு தர முடியாது, எதையாவது ஒன்று சூஸ் பண்ணணும்னு சொன்னதுனால இவ யோசிக்காம அருமானை சொல்லிட்டா. அவனும் ரொம்ப சந்தோஷமாகிறா, நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன், இப்போ இந்த குழந்தை தானே எனக்கு இடைஞ்சலா இருக்கு, இதுக்கப்புறம் இந்த குழந்தைய நான் சாகடிச்சிருவேன், என் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு போயிட்டு சூனியக்காரி மாதிரியே அவளுக்கும் ட்ரெஸ்ஸப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இப்போ அந்த குழந்தைய வந்து பலி கொடுக்க போயிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா வாள் எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு இருக்கான். வாள் எங்கே போயிட்டு சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ஒரு பொண்ணு அங்கேருந்து போயிட்டுருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அவனால் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு அங்கே வந்து அவனோட கைக்கட்டு கால்கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு போயிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்லை, நம்ம கான் பேகம் தான். ஸோ அந்த அமத்தை நம்ப வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க கூட சேர்ந்து கெட்டவ மாதிரி
நடிச்சிட்டு இருக்கா. இப்போவுமே நம்ம கான்வேகம் நல்லவளாக தான் இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அங்கேருந்து வாள் எடுக்கிறதுக்காக வந்தா அந்த வாளை நம்ம ஹீரோ எடுத்து கையில் வச்சுட்டு நின்றுருக்கான். உடனே அந்த பொண்ணு அதை பார்த்துட்டு நீ எப்படி தப்பிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ மந்திரத்தை போட போகுது. டக்குன்னு இவனும் அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவளோட நெஞ்சில் கத்தியை வச்சு குத்தி சாகடிச்சிடுறான். அதிசயமே இங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை காணோம். சரி நானே போயிட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த குழந்தைய கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டு வாள் எடுக்கிறதுக்காக போயிடுறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோ தான் அந்த வாளை வச்சு நின்றுட்டு இருக்கான். நீ எப்பட்றா தப்பிச்ச? ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த குழந்தைய கொண்டுட்டு அதுக்கப்புறமா அவனோட கதையை முடிக்கலான்னு பார்த்தேன். ஆனால் நீ இப்போ அவசரப்படுறதுனால ஒன்றை தான் இப்போ முதல்ல சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் இருக்கிற வாளை பிடிங்கி அவனை பிடிச்சி பயங்கரமாக தள்ளி விட்டுடுறான். அதில் நல்லாவே வந்து அடிபட்டுருச்சு. அவனோட நெத்தியில் ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அப்படியே குத்த போகும்போது நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த சூனியக்காரி கத்தவும் சரின்னு சொல்லிட்டு அவனை கொல்லாமல் அங்கேருந்து போயிடுறான். அங்கே போயிட்டு அந்த குழந்தைய கரெக்டாக பலி கொடுக்க போகிற நேரம் அதுக்குள்ளே நம்ம கான்வேகமும் என்ன பண்ணுறான்னா மந்திரத்தை போட்டு கண்ணால் ஏதோ ஒரு பவர் மாதிரி போய் அங்கே இருக்கிற மற்ற சூனியக்காரியங்களை போட்டு தள்ளிடுது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு தின்னுட்டு இருக்கா இல்லையா ஹெட்டா, அவளையுமே வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சி சாகடிச்சிட்றா. அவள் பொத்துன்னு கீழே விழுகும் போது தான் இவனும் கண்ணை திறந்து பார்க்குறான். என்ன பண்ணுறீங்க அம்மா, அந்த உலகத்துக்கு உங்களை கொண்டு வந்ததே நான் தான், நன்றியை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதுக்காக நீ என்னோட வம்சத்தையே அழிப்பா, அதை நான் கண்ணால் பார்த்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறான். உடனே அவனை போயிட்டு அடிக்கிறதுக்காக போனா பின்னாடி யாரோ கத்தியால குத்திடுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம கான்வேகம் தான். சொந்த பையனை கத்தியால குத்திவிட்டா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காலடியிலே விழுந்து இறந்து போயிடுறான். இது இவனுக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோவோட தலையில அடிபட்டு இருக்கிறதுனால அவனுமே மயங்கி கீழே விழுந்துடுறான். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பதறி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவனை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்னுமே அவன் கண்ணு முழிக்காமலே இருக்கிறான். என்னாச்சு அர்மான், கண்ணை திறந்து பாருங்க அப்படின்னு சொன்னா அவன் கண்ணை திறக்க மாட்டான் மாஹிரா, அவன் நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை, அவர் இப்போ மயக்கத்தில் தான் இருக்காரு, வேற எதுவும் இல்லை, நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா உண்மையை ஒத்துக்கோ மாஹிரா, அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான், செத்து போனவங்க திரும்ப வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசுவோம். இவ்வளோ பதறி போயிடுறா. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? அர்மானுக்கு எதுவும் ஆகாது, நான் எதுவும் ஆக விட மாட்டேன். ஒருவேளை அவர் இந்த உலகத்துல இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் நானும் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன், நான் மட்டும் எதுக்காக உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து கையை அறுத்துக்க போயிட்டு இருக்கா. உடனே இவளும் அவளை பிடிச்சி திட்டி விட்டுட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்கா மாஹிரா, நீயும் செத்து போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் உன்னோட குழந்தை நிலைமையை பத்தி யோசிச்சு பாத்தியா அப்படிங்கிற மாதிரி கேட்டா. ஆனா என்னாலே அருமானம் இல்லாம உயிரோட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம கான்வேகம் ஒரு விஷயத்த யோசிச்சா, அருமானை காப்பாற்றணும் அப்படின்னா இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழி அப்படின்னா இப்போ அருமானை இவ காப்பாற்றணும் அப்படின்னா இவ ஒரு சூனியக்காரி, இவளால் கண்டிப்பாக காப்பாற்ற முடியும். ஆனால் இவளே செத்து தானே இப்போ பொழைச்சி வந்திருக்கா. அப்படி இருக்கும் போது இவ அவனை காப்பாற்றணும்னு நினச்சானா கண்டிப்பாக இவளோட உயிர் போயிடும். அதுக்கப்புறம் இவன் இந்த உலகத்திலே இருக்க மாட்டா. இருந்தாலும் என்னோட 2 பையன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான், இப்போ இவனும் செத்து போயிட்டான் அப்படின்னா என்னோட வம்சமே அழிஞ்சு போயிடும். அதனால இவனோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா என்னோட உயிரை கொடுத்து தான் நான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அவனோட நெஞ்சில் கையை வச்சு ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டுட்டு இருக்கா. அடுத்த கொஞ்ச நேரத்தில் அவன் கண்ணு முழிச்சு பார்க்குறான். அவன் கண்ணு முழிச்சு பார்க்குற அந்த நேரத்தில் நம்ம கான்வேகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு அப்படியே சாம்பலாகி கீழே விழுந்துடுறா. அவளோட சாப்டர் இந்த இடத்துல நிரந்தரமாக முடிஞ்சு போயிடுச்சு. ஒரு வழியாக நம்ம அருமானும் இப்போ பொழைச்சிட்டான். இப்போ தான் அந்த குழந்தைக்கு பேரே வைக்கிறாங்க. என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு கைநாத், அப்புறம் வந்து நம்ம கான்வேகமோட புருஷன், அப்புறம் அந்த குட்டி பையன் சொல்லிட்டு எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ நம்ம அருமானம் அங்கேருந்து வந்து நான் ஒரு நல்ல பேரை செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன பேருன்னு கேட்டால் ஜோயா மாஹிரா ஷேக்னு சொல்லிட்டு ஒரு நல்ல பேரை வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்குமே வந்து எல்லாருமே கிஃப்ட் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு நடுவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் அவங்க 2 பேருக்கும் இன்னும் அஃபிஷியலாக வந்து கல்யாணம் ஆகலை இல்லையா. ஸோ அந்த வேலையை பார்க்கறதுக்காக மொத்த ஃபேமிலி ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரியே பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரையுமே அழைச்சிட்டு வந்தாச்சு. ஆளுக்கு ஒரு பக்கத்தில் மனமேடையில் உட்கார வச்சுக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்க போகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ற அந்த நேரத்தில் நமக்கு இந்த ட்ராமாவில் இது வரைக்கும் இருந்த எல்லா கப்புளோட பேரையுமே காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஹீரோயினி ஒன்று தான், ஆனால் ஹீரோ வந்து நிறைய பேர் இல்லையா. ஃபஸ்ட்டு நம்ம அசத் ஜோயா அவங்களோட லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறமா நம்ம ஸ்டார்ட் பண்ண 2வது சீசனோட ஹீரோயினி, அதாவது நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான நம்ம சனம் ஆகிலோட லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறமா 3வதா நம்ம ஷாத் அப்புறம் ஜன்னத். இவங்க 2 பேருக்கும் பெருசாக லவ் ஸ்டோரி இல்லைனாலும் இவங்களோட பேர் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் 4வது சீசனான நம்ம அசத் மாஹிரா அவங்களோட லவ் ஸ்டோரி. ஸோ இது வரைக்கும் காமிச்ச எல்லா லவ் ஸ்டோரியுமே வந்து சேடாக தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து செத்து போயிருப்பாங்க. ஆனால் இப்போ கடைசியாக சீரியலோட எண்டிங்கில் தான்
நம்ம அர்மான் அப்புறம் மாஹிராவோட லவ் ஸ்டோரி ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடிய போகுது. ஸோ அதுக்காக சம்மதம் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே 2 பேரும் மாறி மாறி சிரிச்சபடியே 3 முறை சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியாக அவங்க 2 பேருக்கும் கல்யாணமும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த சீரியலும் முடிஞ்சிருச்சு. அப்பாடா, ஒரு வழியாக இந்த லவ் ஸ்டோரியாவது ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சாங்களே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்புறம் இந்த சீரியல் இன்னையோட முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால் எத்தனை பேர் இந்த சீரியலை மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாரும் கமெண்டில் ரெட் ஹார்ட்டை தட்டி விட்டுருங்க. வேற ஒரு நல்ல ட்ராமாவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.